வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாஸ்டர் மாஃபிக்ஸ் கியூபோட கடைசி லேயரை எப்படி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த 1 and 2 எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டாச்சு. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதில் புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 2 ரோ சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட் லேயரில் சேர்க்கணும். அதுக்கு நம்ம வழக்கமாக 3x3 என்ன பண்ணுவோம், இப்போ இது 3x3 கியூப் இருக்குன்னு இந்த மாதிரி வந்து ஒரு 2 லேயர் சேர்த்துட்டோம். 2 லேயர் சேர்த்து முடிச்சோன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே பாட்டத்தை இப்படி ரொட்டேட் பண்ணி இங்கே சென்டரில் என்ன கலர் இருக்கோ அதே ஒரு கலரில் ப்ளஸ் போடுவோம். அதே லாஜிக் தாங்க இங்கே. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் 2 கலர் இருக்கும். ஓகே, அங்கே 2 கலர் இருக்குது. இங்கே 4மே வந்து ஒரே கலராக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கலராக இருக்குது பாருங்கள். 2 மஞ்சள், 2 ரெட்டு. ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால், வழக்கமாக இங்கே வந்து என்ன பண்ணால் 3 பேட்டர்ன் வரும். ஒரு டாட் பேட்டர்ன், ஒரு ஜே பேட்டர்ன், அப்புறம் ஒரு லைன் பேட்டர்ன். அப்படி வந்தால் நீ என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜே ஃபார்முலாவோ இல்லை லிட் ஃபார்முலாவோ போட்டு என்ன பண்ணுவீங்க, கிராஸ் சிம்பிள் போடுவீங்க. இங்கே வந்து இங்கேயும் அந்த ஃபார்முலா தேவைப்படும். அதே ஜே ஃபார்முலாவோ இல்லை லிட் ஃபார்முலா எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு அதோட ஜாஸ்தியாக என்ன ஃபார்முலா தேவைப்படும்னா, சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா நிறையா தேவைப்படும். என்ன காரணம்னா, இப்போ பாருங்கள், இது அப்படி இந்த 2 ரோ சேர்ந்து முடிச்சிருச்சு. இப்போ சேர்க்கும்போது இந்த இடத்துல 2 மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். அங்கே பாருங்கள், எல்லோ மேட்ச் ஆகிருக்குங்க. எல்லோ மேட்ச் ஆகும்போது இந்த பக்கம் என்ன வரும், எல்லோ தான் வரும். அப்போ என்ன வரும்னா 2 எல்லோ 2 ரெட்டு. ஆல்டர்னேட் கரண்ட் இப்போ வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குது. அப்படி இல்லாமல் 2 கண்டினியூவாக இருக்கணும். இந்த எல்லோனா இங்கேயும் எல்லோ, இங்கே ரெட்டுனா இங்கேயும் ரெட்டு அப்படி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காயினை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும். அதாவது இந்த எல்லோவை இங்கே மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைப்படுது, சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா தேவைப்படுது. எப்படி போனால் ஒரு டைம் பண்ணி கட்டுற பாருங்க. உங்களுக்கு மறந்துட்டுன்னு இதை ஞாபகப்படுத்தக்காண்டி பண்ணுறேன். நம்ம ப்ளஸ் போட்டோன்னு நினச்சிவோம், இந்த கலர் மேட்ச் பண்ணுவோம். கலர் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகலை, இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே ரெட்டு ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே எல்லோ மேட்ச் ஆகலை, க்ரீன் மேட்ச் ஆகலை. அதாவது ப்ளஸ் போட்டாச்சு. இப்போது இந்த எல்லோ எங்கே வரணும்னா இந்த பக்கம் வரணும், இந்த ரெட் க்ரீன் இந்த பக்கம் வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2க்கு சென்டரில் இந்த இடத்துல கார்னர் ஃபார்முலா போட்டால் என்ன நடக்கும், எதுவுமே கலையாமல் இந்த பீஸு இங்கே வந்துடும், இந்த பீஸு இங்கே போயிடும். நான் ஒரு டைம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். கார்னர் ஃபார்முலாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த மேலே அதாவது எந்த 2 பீஸ் ஏறணுமோ அதுக்கு சென்டரில் இருக்கிறதோட டாப்பை ஒரு டைம் கீழே இறக்கணும். இறக்கிட்டு 2 டைம் பாட்டத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். 1 2 வலது பக்கம் ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் கீழே இருக்கணும், அப்புறம் வலது பக்கமாக 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிடணும். அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை அதே போல் வலது பக்கம் ரொட்டேட் பண்ணணும். மேலே கொண்டு போனதை பழையபடி கீழே கொண்டு வரணும். அடுத்து பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற அந்த பீஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி திரும்ப அதே இடத்துக்கு வந்துடும். கலர் மேட்ச் ஆகிடும். மேலே கொண்டு போயிடலாம். கொண்டு போனதுக்கப்புறம் இந்த கலர் என்ன கலரோ அந்த கலர் மேட்ச் பண்ணுங்கள். இங்கே க்ரீன்னா இந்த க்ரீனை வந்து க்ரீனுக்கு மேட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. க்ரீன் இங்கே மேட்ச் ஆகிடுச்சு, எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு, ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு, இது ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு. இதுதான் சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இப்படி இருக்கிற இதை வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு கலரை இன்னொரு கலர் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஜோடியாக வரும். இப்போ இந்த எல்லோ இந்த பக்கம் கொண்டு போகணும், இந்த ரெட்டு இந்த கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி மாற்றி பிடிச்சிங்க. ஓகே, இப்போ ஒரு ப்ளஸ்ஸு தருதா, இதுதான் ப்ளஸ்ஸு. ஓகேவா, இது ப்ளஸ்ஸு. இது சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இது ஞாபகத்துங்க. இந்த டாட்டு தான் இந்த டாட்டு. ஓகேவா, இந்த எட்ஜு இந்த எட்ஜு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எட்ஜை இங்கே பண்ணோம்னா அதே போல் இதை இங்கே போகிறதுக்கு இந்த இடத்துல பண்ணணும். அப்படின்னு பிடிக்கும்போது இந்த இடத்துக்கு பெறுவரில் மறக்காமல் இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். ஓகேவா, இது மாற்றிடக்கூடாது. ஓகே, பிடிச்சிட்டு இப்போ இது வந்து நம்மளோட ரைட் சைடு, இது நம்மளோட லெஃப்ட் சைடு. ஓகேவா, இது டாப்பு. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட் நினச்சிக்கணும், கார்னர் ஃபார்முலாக்கு இந்த கார்னரை ஒரு டைம் கீழே இறக்கும்போது இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கலாம். காயின் சிக்கும். ஒரு டைம் இறக்கிட்டு இதுதான் பாட்டம். பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணோம். 1 2 டைம் ரொட்டேட் பண்ணியாச்சா. இப்போ கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை 3வது முறை பாட்டத்தை ரொட்டேட் பண்ணுறோம். அடுத்து மேலே கொண்டு போனதை பழையபடி கீழே கொண்டாங்க. பாட்டத்தை கடைசியாக ஒரு முறை வலது பக்கம் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ என்னாச்சு, இந்த காயின் ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப அதே இடத்துல சேர்ந்துருச்சு. அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, கொண்டு போய்ட்டு அப்படியே கீழே பாருங்கள். இப்போ மாறிடுச்சா, 2 எல்லோ 2 ரெட்டு வந்துடுச்சா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ தான் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ப்ளஸ் போட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து ப்ளஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. அதாவது இந்த இடத்துல எல்லோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, ஆனால் இங்கே மேட்ச் ஆகலை. இங்கேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, ஆனால் இங்கே மேட்ச் ஆகலை. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேட்டர்ன் வந்திருக்கு. எப்படி நம்ம வந்து இதில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கீழே வந்து ப்ளஸ் போடும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேட்டர்ன் தான் என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுட்டு
திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லீட் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும், ப்ளஸ் வந்துடும். அதே மாதிரி இப்போ இங்கே லைன் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் வந்தால் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு முந்தின பாகம் அப்படி பிடிச்சிட்டு இதான் ப்ளஸ், ஓகேவா. இது ஸ்ட்ரெயிட் லைன், நல்லா புரிஞ்சுடுங்க. இது ஸ்ட்ரெயிட் லைன். நமக்கு இந்த காயின் சரி பண்ணணும், இந்த காயின் சரி பண்ணணும். அப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரண்ட், இது நம்ம ஃப்ரண்ட்டை ஒரு டைம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். ரைட்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஃபார்முலா, லிட் ஃபார்முலா இல்லை அப்படின்னா FRU இல்லை J ஃபார்முலா, என்ன ஃபார்முலா போடுங்க, உங்களுக்கு எந்த ஃபார்முலா வச்சு அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ரைட் சைடில் திருப்பியிருக்கேன். நான் வந்து லிட் ஃபார்முலான்னு சொல்கிறேன். ரைட் சைடில் திருப்பிட்டு ஒரு பாட்டில் மூடியை டைட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு டைம் டைட் பண்ணணும். ஒரு டைம் டைட் பண்ணியாச்சு. அடுத்து டாப்பை ஒரு டைம் டைட் பண்ணணும். அடுத்து டைட் பண்ணது திரும்ப லூஸ் பண்ணணும். அடுத்து டாப்பை டைட் பண்ண திரும்ப லூஸ் பண்ணணும். இது எல்லாமே நான் 3x3 தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ரைட்டை திருப்பினதை அதில் எப்படி லெஃப்ட்டில் திருப்பிடணும். இப்போவும் பாருங்கள், இப்போ நடந்திருக்கு. இப்போ கலர் மாறிக்காது, அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ கலரை வச்சு பார்க்கணும். என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல எல்லோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இன்னொரு எல்லோ எங்கே இருக்குது, பாருங்கள், இந்த எல்லோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. நல்லா கவலைப்படாங்க. ஆனால் வேறு இடத்துலக்கும் கவலைப்படாங்க. பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ கரெக்டாக மேட்ச் ஆகுது, இங்கேயும் மேட்ச் ஆகுது. ஆனால் இன்பிட்வீனில் ஒரு காயின் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இதே போல் ரெட்டு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ரெட்டுங்க மேட்ச் ஆகிருக்கு, அங்கேயும் ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இன்பிட்வீனில் என்ன இருக்குது, ஒரு எல்லோ இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ரெட்டை இங்கே கொண்டு போய்ட்டு இந்த எல்லோவும் இங்கே கொண்டு போய்ட்டு வச்சுக்கோங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ என்ன செய்யணும், அதுக்கு இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு திரும்பவும் சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெட்டு மேட்ச் ஆகுது. எதனால் அந்த ஃபார்முலானா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் J ஃபார்முலாவோ இல்லை லீட் ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் +2 பக்காவாக வந்துருச்சு. ஆனால் வந்தால் கூட பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகுது. இங்கே நமக்கு என்ன வரணும், ரெட்டு வரணும். ஆனால் ரெட்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெட்டு சேர்தானே, அப்படி வச்சு பாருங்கள். பாருங்கள், கரெக்டாக சேருது. ஓகே, அப்போ இதுவும் கரெக்டானது தான். அதே போல் எல்லோ பாருங்கள், எல்லோ வந்து கரெக்டாக சேருது, இங்கே கரெக்டாக சேருது. இந்த இதில் பாருங்கள், இதுவும் கரெக்டாக சேருது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போதைக்கு காயினை மட்டும் மேட்ச் பண்ண போதும். அப்போ +2 பண்ண பார்த்தீங்களா, ரெண்டு ரெட்டையும் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா அதே மாதிரி மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ பண்ணுவோமா, இப்படி பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த காயின் இங்கே போயிடும், இந்த காயின் இங்கே வரும். அப்படி பிடிச்சிங்க. அதே கார்னர் ஃபார்முலா. ஓகே, பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு சைடு கீழே இருக்கணும், 2 டைம் பாட்டத்தை ரொட்டேட் பண்ணணும். கீழே இருக்கணும், மேலே கொண்டு போயிருங்க. இன்னும் பாட்டத்தை ஒரு டைம், அப்புறம் கீழே இருக்குங்க, பாட்டத்தை இன்னொரு முறை, அப்புறம் மேலே தூக்கிடுங்க. ஓகே, இப்போ கலர் மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக கலர் மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே வரவுடைய கலரு இங்கேயும் இங்கே காயின் மாறி வந்து கொண்டு பாருங்க, இது மேட்ச் ஆகுது. ஓகே, இது இந்த பக்கம் மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காயினை இங்கே அனுப்பணும், இந்த காயினை இங்கே அனுப்பணும். அப்போ திரும்பவும் அதே கார்னர் ஃபார்முலா தான். ஓகேவா, அதே கார்னர் ஃபார்முலா. இந்த கார்னர் ஃபார்முலா தான் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, கார்னர் ஃபார்முலா போட்டு மேட்ச் பண்ணுறோம். ஒரு சைக்கிளே இறக்குறோம், திரும்ப 2 டைம் ரொட்டேட் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம், இன்னொரு முறை கீழே இறக்குறோம், இன்னொரு முறை மேலே ஏற்றுங்க. இப்போ பாருங்கள், ரெட்டை வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, கார்னர் ஃபார்மில் திரும்ப போட்டு இதே போல் மேட்ச் பண்ணுறோம். அவ்வளோ இப்போ இந்த இதில் பண்ணும்போது தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி தவறுதலாக இருக்குது, பெரண்ட் இருக்குது. இந்த காயின் இங்கே போகணும், இந்த காயின் இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும், பெரட்டுறதுக்கு இப்படி பிடிச்சிங்க. இந்த +ஸை பார்த்துங்க, இந்த +ல் போட்டிங்கன்னா இதுதான் கார்னர் பீஸ். ஓகே, இந்த எஜ் பீஸை இங்கே கொண்டு போகணும், இந்த எல்லோ இங்கே கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல அதே ஃபார்முலா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒரு டைம் கீழே இறக்கணும், கார்னர் ஃபார்முலா. பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், 1 2. அடுத்து கீழே இருக்கணும், மேலே கொண்டு போயிருங்க. பாட்டத்தை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள், ஒரு டைம் கீழே இருக்குங்க. பாட்டத்தை கடைசியாக ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ அழகாக வந்து காயின் சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள் கலரை. எல்லோக்கு நேராக வச்சு பாருங்கள். எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு, ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு, எல்லாமே பக்கா மேட்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ளஸ் போட்டுட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த சென்ட்ரு பார்த்திங்களா மேட்ச் ஆகலை பாருங்கள். சென்ட்ரு வந்து நமக்கு என்ன ஆகுது, இதை வந்து இப்படி திருப்பணும். இப்படி திருப்பதுக்கு என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ளஸ் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த கலர் மட்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து எல் ஃபார்முலாவோ இல்லை டபுள் செகண்ட் ஃபார்முலாவோ அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஆனால் இதில் மொத்தம் 3 சினரியோ இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட்டாக இந்த கலர்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடும், அப்படி வந்தால் பிரச்சனையே இல்லை. 2வது சினரியோனா இந்த சினரியோ, அதாவது வந்து இப்படி வந்து தவறுதலாக வந்து கொஞ்சம் கிராஷாக இருக்கும், இது 2வது சினரியோ. இது இல்லாமல் 3வது ஒரு சினரியோ இருக்குது. அது என்ன அப்படின்னா,
இது டோட்டலாக இந்த பக்கம் வந்துடும். அதாவது ரெட்டு இந்த பக்கம் இருக்கும், எல்லோ இந்த பக்கம் இருக்கும். அதாவது இந்த காயின் இப்படி 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 திருப்பி இருக்கும். இப்படி மொத்தம் 3 சினரியோ இருக்குது. ஃபஸ்ட் சினரியோ வந்த பிரச்சனை இல்லை, 2வது சினரியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 3வது சினரியோ நான் பண்ணி காட்டுறேன். இது முடிஞ்சோன்னு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இப்படி வந்தால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நினச்சி என்ன பண்ணோம்னா இந்த காயின்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லுது. இந்த காயின் என்ன தப்பாக இருக்குன்னு இன்னொரு முறை ஜே ஃபார்முலாவோ இல்லை லிட் ஃபார்முலா போட்டு கலைச்சிட்டு திரும்ப சேர்ந்துடும். ஓகேவா? திரும்ப கலைக்கன்னு நினச்சணும். அதாவது நம்ம ஜே ப்ளஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்ட ப்ளஸ் தப்பு, இன்னொரு டைம் போடணும்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், இதான் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம வந்து இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரைட் சைடில் திருப்பணும், ஒரே ஒரு டைம் ரைட் சைடில் திருப்பணும். காயின் ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. இதை ஆக்சுவலாக பிடிக்கும்போது இது வந்து டாப்பை மாற்றிக்கணும், இது டாப்பை மாற்றிடுங்க. இது வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிடுது. இது மாதிரி ப்ளஸ் மாதிரி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு டைம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். எங்கேயோ காயின் சிக்கி இருக்குது, ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. இது இங்கே தான் பண்ணணும், இல்லை எங்கேனாலும் பண்ணலாம். நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து இது களைச்சிட்டு இன்னொரு டைம் சேர்க்கணும். ஓகேவா? இப்போ இது ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிறேன். ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறேன். கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்போ ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு டாப் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறேன், சாரி சைடை ரொட்டேட் பண்ணுறேன். அதான் FR U R ப்ரைம் U ப்ரைம், அடுத்து F ப்ரைம். இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா கலைஞ்சிடுச்சு. மேலே டாப்பில் வந்து கலைஞ்சிடுச்சு. கலைஞ்சால் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடம் சேர்ந்துருக்குது, இந்த இடம் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி வச்சுட்டு திரும்ப அதே ஃபார்முலா போட்டால் கரெக்டாக ப்ளஸ் வந்துடும். ஓகே? திரும்ப அதே ஃபார்முலா இப்படி ரைட்டில் ஒரு டைம் திருப்பிவிடுங்க. திருப்பிக்கிட்டு அதே ஃபார்முலா R U R ப்ரைம் U ப்ரைம், அடுத்து பழையபடி F ப்ரைம். ஓகே? இப்போ பாருங்கள், இப்போ என்னாச்சு, இப்போ வச்சு பாருங்கள். இப்போ அதே தான் பழைய மாதிரி இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சேர்ந்துருக்கு. அதே போல் ரெட்டு. இப்போ இன்டர்டெயின்மெண்ட் போனோம். அதை பண்ணுறதுக்கு நினச்சோன்னா இப்படி திருப்பி பிடிச்சிக்கிட்டு இந்த காயின் இங்கே போகணும், இந்த காயினுக்கு போகணும். அதே கார்னர் ஃபார்முலா. ஒரு டைம் கீழே இருக்குங்க, 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்குன்னு மேலே கொண்டு போங்க, இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள், கீழே இருக்குங்க. அந்த காயின் அப்படியே வந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. ஓகே? இப்போ கலர் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பழைய மெத்தட் வந்திருக்கு. என்னென்னா அந்தந்த கலருக்கு மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே சேர்ந்துருச்சு. ஆனால் காயினை பரட்டணும். இந்த காயின் அங்கே கொண்டு போகணும், இந்த காயினை கொண்டு போகணும், இந்த காயினை கொண்டு போகணும், இந்த காயினை கொண்டு அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகேவா? இப்போ இந்த காயினை கொண்டு போய் இந்த காயினை கொண்டு போனோம்னா திரும்பவும் அதே கார்னர் ஃபார்முலா தான். கார்னர் ஃபார்முலா இங்கே நிறையா போடணும், சொல்லிக்காமல் கார்னர் ஃபார்முலா போட்டுகிட்டே இருக்கணும். கார்னர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நம்பிக்கையில் நான் வேகமாக பண்ணுறேன். ஓகே? ஒரு டைம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் மேட்ச் ஆகிடுச்சா. அடுத்து பாருங்கள், இப்போ பாதி ரொட்டேட் ஆகிடுச்சா. இப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது ஃபுல்லாக இதை ரொட்டேட் ஆகிடும். நம்ம எதுக்காண்டி இவ்வளோ இத்தனை டைம் போட்டோம்னா இந்த காயினை சரி பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதை இங்கேயும் மாற்றும் போது இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். ஒரு டைம் கீழே இருக்கிறோம், 2 டைம் ரொட்டேட் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம், இன்னொரு டைம் கீழே இருக்கிறோம். ஓகே? இப்போ பாருங்கள் வச்சு பாருங்கள், அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள், சூப்பராக சேர்ந்துச்சு பாருங்கள். இங்கேயும் கலர் சேர்ந்துருச்சு, இந்த கார்னர் சேர்ந்துருச்சு, இந்த கார்னர் சேர்ந்துருச்சு, இந்த கார்னர் சேர்ந்துருச்சு. நமக்கு எல் ஃபார்முலா போடக்கூடிய வேலை மிச்சம். ஓகேவா? வழக்கமாக தப்பாக இருந்தால் எல் ஃபார்முலா போட வேண்டியிருக்கும். நான் வேணால் அதை ஒரு டைம் கழிச்சிட்டு ஒரு டைம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு 2வது சினரியோ பண்ணிட்டேன், 3வது சினரியோ ஒரு டைம் பண்ணி காமிச்சிடும். உங்களுக்கு புரியக்காண்டி இப்போ அப்படியே ஒரே ஒரு டைம் நம்ம இதில் வந்து டபுள் செட் கார்னர் ஃபார்ம் பண்ணால் சேர்ந்துடும். பட் வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து வராத சினரியோ போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் சினரியோ வந்து கரெக்டாக வந்துடும். இது கரெக்டாக வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து இப்படி இருந்ததுனால என்ன பண்ணோம், ஒரு டைம் ஜே ஃபார்முலா வந்து திரும்ப 2 டைம் போட்டு பழையபடி சேர்த்தோம். சில நேரம் என்னன்னா ஆப்போசிட் ஆகும். அப்படின்னா இந்த ரெட்டு இந்த பக்கம், இந்த எல்லோ இந்த பக்கம் வரும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நான் சொன்ன 3வது சினரியோங்க. அதாவது நீங்கள் ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சி பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக சேர்ந்துருச்சு, இந்த இடத்துலையும் கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த சென்டர் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய ரெட்டு இந்த பக்கமும் இங்கே வரக்கூடிய எல்லோ இந்த பக்கம் மாறி இருக்குது. இப்படி மாறி இருந்தால் என்ன பண்ணால் இதை இந்த பக்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 டைம் அதே சிங்கிள் சைட் கார்னர் ஃபார்முலா பண்ணணும். 2 டைம் என்னென்னா, ஒன்று இந்த எல்லோவை இந்த பக்கம் கொண்டு போகணும், இந்த எல்லோவை இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் திரும்பவும் இந்த எல்லோவை இந்த பக்கம் கொண்டு போகணும், இந்த பக்கம் கொண்டு போகணும், மாற்றி. அது எல்லோ மட்டும் இல்லை, ரெட்டுனாலும் பண்ணலாம், இல்லை ப்ளூனாலும் பண்ணலாம். சரி, இந்த கிராஷ்னாலும் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்பர் புரியணும் அப்படிக்காண்டி எல்லோ வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லோ ஃபஸ்ட்டு என்ன செய்யப்போகிறோம், இந்த எல்லோவை இந்த பக்கம் கொண்டு போகிறோம், இந்த எல்லோவை இந்த கொண்டு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கார்னர் ஃபார்முலா பண்ணணும். அப்போ போடும்போது இந்த ரொட்டேஷன் நீங்கள் கவனிங்க. இதை ஃபஸ்ட் டைம் கிளியர் இருக்கிறேன், 2 டைம் ரொட்டேட் பண்ணுறேன். 1 2 மேலே ஏற்றிடுறேன், இன்னொரு முறை, அப்புறம் கீழே இறக்குறேன், இன்னொரு முறை. இப்போ ஒரு டைம் கார்னர் ஃபார்முலா போட்டிருக்கேன். அப்போ என்ன நடந்திருக்கு, இது இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. இது அப்படி திருப்பி பிடிங்க,
இப்போ பாருங்கள், இப்போ சேரில் பாருங்கள் 2 இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இந்த எல்லாம் அங்கே போயிடுச்சு. இது கரெக்டாக சேர்ந்துருக்கு, இது சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் ரொட்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் சரியாயிடும். இப்போ என்ன பண்ணணும், அதே போல் கார்னர் ஃபார்மில் போட்டு இந்த எல்லோ இங்கேயும் இந்த எல்லோ இங்கேயும் மாற்ற போகிறேன். ஒரு டைம் திருப்பிட்டேன், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற பள்ளி மேலே கொண்டு போகிறேன். பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுறேன். அப்படி கீழே இருக்கிறேன். இன்னொரு பாட்டம் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. மேட்ச் ஆனால் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ அதே போய் கலர் மேட்ச் பண்ணி பாருங்கள். பாருங்கள், அழகாக மேட்ச் ஆகிடுச்சா. மேட்சிங் 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 சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சா. இது மேட்ச் ஆன பிறகு என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் மேட்ச் ஆனதுக்கப்புறம் 4 கார்னரையும் கரெக்டாக பண்ணுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எல் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 4 கார்னர்லாம் இது ஒரு கார்னரு, இது 2வது கார்னரு, இது 3வது கார்னரு, இது 4வது கார்னரு. நமக்கு இந்த க்யூபில் என்ன ப்ளஸ்னால் இந்த கார்னர் எப்பவுமே டிஃபால்ட்டாக சேர்ந்தா, அதாவது எப்படினாலும் ரொட்டேட் பண்ணலாம். இதுதான் வந்து ரொட்டேட் பண்ணணும். இதை ரொட்டேட் பண்ண அவசியமே இல்லை, ஏன்னா எப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஒரே போல இருக்குது. அப்போ இது வந்து நம்ம கரெக்டாக சேர்ந்துருக்கு அசியூம் பண்ணிவிடுவோம். ஓகே, இது சேர்ந்துருக்குது. நமக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு இங்கேயும் கரெக்டான காயின் தான் வந்திருக்குது, இங்கேயும் கரெக்டான காயின் தான் வந்திருக்கு. அப்படி ஒருவேளை வரலைன்னா ஒரு டைம் எல் ஃபார்முலா போட்டு கழிச்சிட்டு பண்ணுற மாதிரி. எல் ஃபார்முலா எப்படின்னா இந்த 4 கார்னரையும் சரி பண்ணி கொண்டு வரணும். நமக்கு சரியாக வந்திருக்குது. இப்படி வரலன்னா ஒருவேளை இப்படி வரலான்னா இப்படி வந்துருக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் பண்ணி காட்டணுமே அப்படிங்காண்டி நான் வந்து நல்லா இருக்கிறத கலைக்கிறேன். ஓகேவா, பாருங்கள், இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து இது ஒரு கார்னர், இது கரெக்டாக இதுதான் லாஸ்ட்டு ஃபார்முலா, லாஸ்ட் லேயரு. அதில் இது வந்து கரெக்டான கார்னர் சேர்ந்துருக்கு. இது வந்து பாருங்கள் தப்பான கார்னர், ஏன்னா க்ரீன் இருக்குது, க்ரீனே இல்லை. இங்கே எல்லோ தான் வரணும், இது தப்பு. எல்லோ இங்கே இருக்குது. அப்போ இந்த 3 தப்பு, இது சரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல் ஃபார்முலா எப்படி போனால் இந்த கார்னர் கரெக்ட் அப்படின்னா இதை இடது பக்கம் வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இது தப்பானது. இந்த இடத்துக்கு சரியானது வர வரைக்கும் எல் ஃபார்முலா போடணும். என்ன செய்யணும், எல் ஃபார்முலாங்கிறது ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான், ரைட் சைடு ஒரு டைம் கீழே இறக்கணும். அடுத்து பாட்டத்தை ரைட்டில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். அப்படி லெஃப்ட்டை ஒரு டைம் கீழே இறக்கணும். அதேபோல் லெஃப்ட்டில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த காயின் சேர்ந்துடும். இதை மேலே கொண்டு போயிருங்க. எல் ஃபார்முலா நம்ம 3x3 என்ன பண்ணுவோம் அதே தான். அடுத்து பாட்டத்தை ரைட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் கொண்டு போய் மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ கலர் மேட்ச் பண்ணி பாருங்கள். இது மேட்சாக இருக்குது, இன்னும் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன செய்யணும், இங்கே வந்து இந்த காயின் வர வரைக்கும் போகணும். அப்போ இன்னொரு டைம் அதே போல் எல் ஃபார்முலா கீழே இறக்கணும். ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும். இதையும் கீழே ரொட்டேட் பண்ணணும். மேலே கொண்டு போயிருங்க. லெஃப்ட்டை மேட்ச் பண்ணி இதையும் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கலர் சேர்ந்து இது சேர்ந்து கரெக்டான கலர் தான். இது பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. எல்லோ வந்துருச்சு, ரெட்டு க்ரீன் எல்லாமே வந்துருச்சு. இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ கடைசி ஸ்டெப்பு என்னது, டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கடைசி ஸ்டெப்பு கொண்டோம். கடைசி ஸ்டெப் என்னென்னா இந்த கார்னர் ரொட்டேட் பண்ணோம், ப்ளஸ் இந்த கார்னர் ரொட்டேட் பண்ணோம். அதாவது இந்த கார்னர் இதில் தான் இந்த 2 டிஃபால்ட்டாக உங்களுக்கு சேர்ந்தா இருக்குது. சேர்ந்து மீட்டர்னா இது எப்படி இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதை ரொட்டேட் பண்ணோம், இதை ரொட்டேட் பண்ணோம். ஓகே, அப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணலாம். நம்ம என்ன செய்யணும்னா இதை ப்ளஸ்ஸாக அசியூம் பண்ணிவிடுங்க. இதை ப்ளஸ்ஸாக அசியூம் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம கார்னர் ஃபார்முலா போடணும். கார்னர் ஃபார்முலா இது டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா புரிஞ்சுங்க. இது உங்களோட ரைட் சைடு, அதாவது இந்த பெருவரில் இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிங்க. இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா, ஏன்னா என்ன காரணம்னா டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா இங்கே போடும்போது லெஃப்ட்லேயும் போடணும். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த இடம் சேர்ந்தது. ஓகேவா, இது சேர்ந்த பீஸ் நம்ம இதுதான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஒரு டைம் கீழே இறக்கணும். பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அடுத்து கீழே இறக்கணும், மேலே கொண்டு போயிடணும். பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணணும். அடுத்து கீழே கொண்டு போகணும். இப்போ வந்து கலர்லாம் சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ ஒரு டைம் போட்டாச்சா, அப்படி மாறாமல் இந்த வலது கைட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் அதே போல் காரணம் லெஃப்ட் சைடு காரணமாக போடுங்க. ஒரு டைம் கீழே இறக்கணும். பாட்டத்தை இடது பக்கமாக 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். அடுத்து லெஃப்ட் சைடு இன்னொரு டைம் மேலே ஏற்றிடுங்க. பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். கொஞ்சம் காயினை கரெக்டாக பிடிச்சிங்க, இல்லை காயின் சிக்கும். அடுத்து லெஃப்ட் சைடு இன்னொரு டைம் இறக்குங்க. கடைசி ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். பாட்டத்தை அழகாக காயின் சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போவும் வந்து நமக்கு வந்து காயின் ரொட்டேட் ஆகும், கரெக்டாக சேரல. இந்த ரெட்டு இந்த பக்கம் வரணும். அப்போ என்ன செய்யணும், அதே போல் இன்னொரு டைம் டபுள் சைட் அந்த பக்கம் ஒரு டைம் கீழே இறக்கணும். பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். மேலே ஏற்றணும். பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணணும். கீழே இறக்கணும். இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்று முடிஞ்சிச்சு. அதே போல் லெஃப்ட்டில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 டைம் டபுள் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே கொண்டு போங்க. இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீழே இறக்குங்க. அப்படி ரொட்டேட் பண்ணால் சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா, இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது.
இப்போ நமக்கு சேர வேண்டியது வந்து 1 தான். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல பிடிச்சிக்கிடுங்க. இப்போதைக்கு நீ ப்ளஸ்ஸாக இதை பிடிச்சிக்கணும். ஓகேவா? இதை பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரொட்டேட் ஆகிடும். அதே போல் தான் டபுள் சைடு காண போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டைம் கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 ஒரு டைம் மேலே ஏற்றிடுங்க, இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள், கீழே இறக்குங்க. இது சம்மந்தமாக வீடியோ நான் தெளிவாக போட்டுருங்க. இந்த டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா எப்படின்னா நீங்கள் எனக்கு புரியலை, நீங்கள் வேகமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தெளிவான வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது நிறைய வீடியோ போட்டேன். இதில் வந்து புதுசாக எதுவுமே கிடையாது. 3x3 என்ன பண்ணுறோம் அதை அப்படி பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு டைம் போட்டோம் ஸ்டேரில், அப்போ இன்னொரு டைம் போடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பிடிச்சிக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தெரியணும்னா இந்த ப்ளஸ் மட்டும் நல்லா தெரியணும். நீங்கள் இப்படியோ பிடிச்சினா கஷ்டம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஷாக தான் இருக்கும். டயகனலாக இந்த மாதிரி கீபோர்ட் பிடிக்க மாதிரி இருக்கும். பிடிச்சிட்டு அதே போல் ஒரு டைம் கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், மேலே ஏற்றுங்க, இன்னொரு டைம் பாட்டத்தை ரொட்டேட் பண்ணுங்கள், கீழே இறக்குங்க, இன்னொரு டைம் பாட்டத்தை ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே ஏற்றிடுங்க. அப்படி இந்த கீட்டு பிடிச்சிட்டு இடது பக்கம் ஒரு டைம் கீழே இருக்குங்க, பாட்டத்தை லெஃப்ட் சைடு 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு மேலே ஏற்றுங்க, அடுத்து பாட்டத்தை இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு கீழே இருக்குங்க, பாட்டத்தை கடைசியாக ஒரு டைம் ரைட்டில் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள், அழகாக சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. பார்த்தீங்களா? க்யூப் சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா? எந்த ஒரு புது மெத்தட் இல்லைங்க. நம்ம வந்து இந்த கியூபை சேர்க்கறதுக்காண்டி எந்த ஒரு புது மெத்தட் கற்றுக்கல. ஒரே ஒரு புது மெத்தடில் வந்து அந்த எட்ஜ் பீஸை மட்டும் நம்ம சேர்த்தோம். மற்றபடி எதுவுமே கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, நான் அதுக்கு தனித்தனி வீடியோ கூட ரிலீஸ் பண்ணுறேன் தேவைப்பட்டால். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வேளை நம்ம வீடியோ நீங்கள் சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு மேலும் ஊக்கமளிக்கும். தேங்க்யூ.